மூலக சீர்கேடு என்பது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ள ஒவ்வொரு மூலகத்திற்கும் தொடர்பில் இருக்கும் உள்ளுறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதையில் ஏற்படும் தடங்கல்கள். அதற்கான காரணங்களை ஏற்கனவே நாம் அறிந்து வைத்துள்ளோம். இந்த சக்தி ஓட்ட பாதையில் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் நமக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் என்றும் தெரிந்து வைத்துள்ளோம். இதனால் மூலகத்தினுடைய பணிகள் தொய்வு அடையும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களிலும் சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதையும் நாம் அறிந்து வைத்துள்ளோம். எந்த மூலகம் சீர்கேடு அடைந்துள்ளது என்பதை நாம் கண்டுபிடித்தால்தான் அதற்கான தக்க சிகிச்சை புள்ளிகளை தேர்ந்தெடுத்து சிகிச்சை அளிக்க முடியும். மற்ற மருத்துவத்தில் ஆரோக்கிய குறைவைத்தான் நோய் என்று அதற்கு ஒரு பெயர் வைத்து அழைக்கின்றோம். இந்த மூலக சீர்கேடை கண்டுபிடிப்பதை நாம் நோயறிதல் என்று கூறுகிறோம். மாற்று மருத்துவங்களில் ஒவ்வொரு முறைக்கும் தனித்தனியான நோயறிதல் முறைகள் உள்ளன. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி முறைகளில் நாடி பரிசோதனை முறையும், ஹோமியோபதியில் அறிகுறிகளை கொண்டு கண்டறியும் முறையும், இயற்கை மருத்துவத்தில் ஒருங்கிணைந்த முறைகளுமாக நோயறிதல் முறைகள் காணப்படுகின்றன. ஆங்கில மருத்துவம், அதாவது அலோபதியை எடுத்துக்கொண்டால் இரத்த பரிசோதனை, ஸ்கேன் போன்ற கூடுதல் முறைகளை பின்பற்றியும் நோயை கண்டறிகின்றனர். ஒவ்வொரு மருத்துவத்தின் அடிப்படை தத்துவங்களை பிரதிபலிப்பவைகளாக நோயறிதல் முறை கட்டமைக்கப்பட்டுள்ளன. சரியான சிகிச்சை வழங்குவதற்கு ஒவ்வொரு மருத்துவத்தின் முக்கிய பகுதியான நோயறிதல் மிகவும் அவசியமானது. அக்குபஞ்சரில் நோயறிதல் முறை மூன்று விதமாக உள்ளது. 1 கேட்டறிதல், 2 தொட்டறிதல், 3 பார்த்தறிதல். இவற்றில் ஏதாவது ஒரு முறையை நாம் பயன்படுத்தி நோயின் மூலத்தை அறிந்து சிகிச்சைக்கான புள்ளையை நாம் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு பஞ்சபூதமும் தனக்கு தேவையான சக்தியை பெறுகிறது என்பதையும், கழிவுகளை நீக்கிறது என்பதையும், சக்தி நாட பகுதிகளுக்கு சக்தி இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளோம். இதை தவிர மற்ற சில பணிகளையும் பஞ்சபூதங்கள் எப்பொழுதும் உடலில் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றன. அது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மூலகத்திற்கும் நாம் பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணையை ஒரு முறை முழுவதுமாக பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து முடித்த பின் ஒவ்வொரு மூலகத்தின் பணிகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக நெருப்பு மூலகத்தின் பணிகள். நெருப்பு மூலகம் தன்னுடைய பணிகளை இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம், அதாவது ஹார்ட் HT, ஸ்மால் இன்டெஸ்டைன் SI, பெரிகார்டியம் PC, ட்ரிபிள் வார்மர் TW or TE போன்ற உறுப்புகளின் துணையோடு நிறைவேற்றிக் கொள்கிறது. இது உடலுக்கு தேவையான வெப்பத்தை பராமரிக்கிறது, மனதின் இயக்கத்தை பராமரிக்கிறது. இதனுடைய வெளிப்புற உறுப்பு நாக்கு. இந்த மூலகத்தினுடைய சுவை கசப்பு, வெளிப்படும் நிறம் சிவப்பு. இம்மூலகம் சீரிடும்போது வெளிப்படும் உணர்ச்சி மகிழ்ச்சி, பெருமை, பொறாமை போன்ற குணக்கேடுகள். இதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது தானே அப்படிங்கிறது. இங்கே குறிப்பிட்டுள்ள மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால் அளவு கடந்த மகிழ்ச்சி. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தாறுமாற மகிழ்கிறது. அதே போல் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி வராமல் இருந்தாலும் அதுவும் குணக்கேடு தான். அதாவது எந்த குணமுமே ஒரு சீரான தன்மையில் இருக்கணும். அளவு கடந்தும் போகக்கூடாது, அளவு குறைஞ்சும் போகக்கூடாது. இந்த மூலகம் நெருப்பு மூலகம் மார்பு கூட்டுக்கு, அதாவது செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நேரடியாக சக்தி கொடுக்கும். தன்னுடைய உறுப்புகளின் சுருங்கி விரியும் இயக்கம் மூலம் இரத்த ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. நெருப்பு மூலகம் உடலை பராமரிக்கும் பகுதி முழங்கை. பொதுவாக முழங்கையில் வேதனை இருந்தாலோ வலி இருந்தாலோ நம்ம அதுவும் ஒரு நெருப்பு மூலத்தோட சீர்கேடாக எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கிடைக்கின்ற எல்லா பொருட்களையும் வெப்ப சக்தியை பிரித்தெடுக்கிறது. வெப்ப சக்தியின் கழிவுகளை, அதாவது இதனுடைய கழிவு நீர் வியர்வை. இதுலேயும் நம்ம ஒரு கருத்து இருக்குது. வியர்வைங்கிறது பொதுவாக நம்ம ஒரு ஏசி அறையில் இருந்தோன்னா நமக்கு வியர்க்காது. இது மாதிரி வெயிலில் போகும்போது அதிகமாக வியர்க்கும். இதுக்கு நேர்மாற்றமாக சில பேருக்கு ஏசி அறையில் இருக்கும்போதும் வேர்க்கும், வெளியில் போகும்போதும் வேர்க்கும். அதாவது அளவுக்கு அதிகமாக வேர்வை இருக்கும், இல்லைனா வேர்க்கவே இருக்காது. சில பேருக்கு வெயிலில் போனால் வேர்க்கவே இருக்காது. அந்த மாதிரி தன்மைகள் இருந்துச்சுன்னா நம்ம
நெருப்பு மூலகம் வந்து சீர்கெட்டு வருது. அதாவது நம்ம சீர்கெட்டு கேடுன்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு பெரிய நோயாவோ நினைக்கக்கூடாது. அதாவது அந்த என்னுடைய பணிகளில் வந்து தொய்வு ஏற்பட்டுள்ளது, அதை வந்து புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம் என்பதை மட்டும் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது நம்ம இண்டிகேஷன்ஸ்லாம் சொன்ன உடனே சில பேருக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரி பயம் வரக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு சிறிய அளவு தொந்தரவு தான். அந்த தொந்தரவை வந்து நம்ம அந்த பணிகள் வந்து தொய்வடைஞ்சிருக்கிறத வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக நம்ம தூண்டி சரி பண்ணிக்கலாம். இந்த மூலக பணிகளை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய விவரங்களை வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம். அடுத்ததாக நில மூலகத்தின் பணிகள். நிலமூலகம் வந்து தன்னுடைய பணிகளை மண்ணீரல், அதாவது ஸ்ப்ளீன் எஸ்பி, அப்புறம் இறப்பை ஸ்டமக்கு எஸ்டி. நான் இந்த எஸ்டின்னு சொல்கிற இந்த குறியீடுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த புள்ளிகள் எல்லாமே குறியீடோடு இணைந்து தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்ம அதான் முதல் காணொலியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒவ்வொரு மூலகத்தினுடைய உறுப்புகளும் அதனுடைய குறியீடுகளும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இரு தடவையோ அதை பார்வையிட்டு நீங்கள் கண்டிப்பாக மனசில் நிறுத்தினா தான் வந்து வேகமாக நம்ம புள்ளிகளை நோக்கி போக முடியும். இந்த நிலமூலகத்தினுடைய பணிகளாக உடலிற்கு கிடைக்கின்ற எல்லா பொருட்களிலிருந்தும் உயிர் சக்தியை பிரித்து தருகிறது. இரத்தம், நிணநீர் ஆகியவற்றை உருவாக்கி பராமரிக்கிறது. இதன் வெளிப்புற உறுப்பு உதடுகள் அல்லது வாயில் உள்ளது. வாயில் வந்து நம்ம உதடுகளில் வந்து சில பேருக்கு வெடிப்பு இருக்கும், சைடில் வந்து புண்ணு மாதிரி வரும். இதெல்லாம் வந்து நிலமூலகத்தினுடைய சீர்கேடு. இம்மூலகம் சீரிடும்போது வெளிப்படும் உணர்ச்சி வந்து கவலை. இந்த கவலையை பற்றியும் நம்ம நிறைய சொல்லுவோம். சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் கவலைப்படுவாங்க, இல்லைன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இது ரெண்டுமே வந்து இந்த மூலகத்தினோட சீர்கேடு தான். சில பேர் கவலையை தேடி தேடி அலைஞ்சு கவலைப்படுவாங்க. உதாரணமாக நம்ம தொலைக்காட்சியில் வரக்கூடிய சீரியல்களில் வந்து கவலையான விஷயங்களை வந்து ரொம்ப பிரியமாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இவங்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிலமூலகத்தோட சீர்கேடு உள்ள அறிகுறி தென்படும். இதை வெளிப்படுத்தும் நிறம் வந்து மஞ்சள். அதனுடைய சுவை வந்து துவர்ப்பு மற்றும் இனிப்பு. இனிப்பை அறவே பிடிக்காதவங்க, இல்லைனா இனிப்பை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க, ரெண்டுமே இந்த மூலகத்தினுடைய சீர்கேடு. ஒரு அளவாக சாப்பிட்டோன்னா இது ஓகே இருக்குன்னு அர்த்தம். நிலமூலகம் உடலை பராமரிக்கும் பகுதி வந்து இடுப்பு, அதாவது வேஸ்ட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இடுப்பில் மட்டும் நமக்கு வலி இருந்ததுன்னா அது நிலமூலகத்தோட சீர்கேடாக கூட இருக்கலாம். உடலில் உள்ள மென்திசுக்களுக்கு சக்தி அளிக்கிறது. மென்திசுக்கள் என்பது உடலில் உள்ள எல்லா மென்மையான உறுப்புகள், அதாவது நுரையீரல், சிறுநீரகம், மண்ணீரல், உடலில் பரவியுள்ள அனைத்து இரத்த குழாய்கள் போன்றவையாகும். இதில் ஹார்ட், அதாவது இதயம் வந்து மென்திசுகள் கிடையாது. இதயம் வந்து கடின திசுக்களால் ஆனது. உதாரணமாக கூறுவதென்றால் பெண்களுடைய கர்ப்பப்பை இறக்கம் இந்த நிலமூலக சீர்கேட்டின் உதாரணமாக கூறலாம். அதே போல் வெரிகோஸ் எனப்படும் இரத்த குழாய் சுருள்கள், அதுவும் நிலமூலகத்துடைய சீர்கேடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உள்ளுறுப்புகளை நிலைப்படுத்துகிறது, ஈறுகளை பராமரிக்கிறது. நிலமூலகத்தின் கழிவுகளுடைய வெளியேற்றம் வந்து எச்சில் மூலமாக நடைபெறும். வாயிலிருந்து எச்சில் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒழுகிட்டு இருக்கும், இல்லைனா தூக்கத்தில் வந்து அதிகப்படியாக எச்சில் வந்து தலையணை நினைக்கிற அளவுக்கு எச்சில் ஒழுகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நிலமூலகத்தோட சீர்கேடு. பெண்களின் கர்ப்ப காலத்தில் நீர்மூலகம் மரமூலகத்துடன் இணைந்து கர்ப்பப்பையை பராமரிக்கிறது. சில மூலகங்கள் வந்து மற்றொரு மூலகத்தினுடைய உறுப்புகளையும் கொண்டு கூட்டாக சில பணிகள் செய்கின்றன என்று நாம் முன்னால் குறிப்பிட்டிருந்தோம். இதற்கு நம்ம பெண்களுடைய கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பையை பராமரிக்கிற உதாரணம் வந்து மிகவும் பொருத்தமானது. அடுத்து காற்று மூலகத்தின் பணிகள். காற்று மூலகம் தன் பணிகளை நுரையீரல், அதாவது லங்ஸு, அப்புறம் பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் உறுப்புகளின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது. உடலிற்கு கிடைக்கும் எல்லா பொருட்களிலிருந்தும் காற்று சக்தியை பிரித்து தருகிறது. சுவாசத்தை சீர்படுத்தி உடலிற்கு தேவையான காற்று சக்தி தருகிறது. காற்று மூலகத்தின் வெளிப்புற உறுப்பு வந்து மூக்கு. காற்று மூலகம் சீர்கெடும் போது வெளிப்படும் உணர்ச்சி துக்கம், அதாவது இந்த குணக்கேடு வந்து துக்கம்.
வெளிப்படும் நிறம் வெள்ளை, வெளிப்படும் சுவை காரம். இது தோள்பட்டை, கழுத்து பகுதிகளுக்கு நேரடியாக சக்தி அளிக்கிறது. அதனால் நம்ம 2 தோள்பட்டையும் கழுத்தும் வலிக்குதுன்னு சொன்னால் நம்ம காற்று மூலகத்துடைய சீர்கேடு என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். உடலின் முக்கிய உறுப்பான தோலை பராமரிக்கிறது. உடலில் உள்ள ரோமங்களை, அதாவது தலைமுடியை தவிர்த்து மற்ற எல்லா முடிகளையும் காற்று மூலகம் பராமரிக்கிறது. காற்று மூலகத்தின் கழிவுகள் வேற்றம் சளி, அதாவது கழிவு நீர் சளி. இது நாம் ஒரு சில உதாரணங்கள் மூலம் கூட உணர முடியும். மிகவும் காரமான உணவு சாப்பிடும்போது நம்மளது மூக்கொலியே நீர் வடிகிறது. அதுபோல் நமக்கு துக்க உணர்ச்சி ஏற்படும்போது நமது நுரையீரல் நீண்ட காற்றை உள்ளே இழுக்கிறது. உடலில் அதிகப்படியான தோல் ரோமங்கள் உதிர்வதும் இதனுடைய சீர்கேடு தான். மூலக சீர்கேடு என்பது குறிப்பிட்ட ஒரு மூலகத்திற்கு மட்டும் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் ஏற்கனவே கூறியிருந்தது போல் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகம், உதாரணமாக மூக்கின் மேல் அதிகப்படியாக மூக்கின் மேல் வேர்க்கிறது என்றால் நமக்கு காற்று மற்றும் வியர்வை நம்ம நெருப்பு மூலகத்தோட கழிவு நீர். ஸோ மூக்கின் மேல் வியர்வை அதிகமாக வந்தால் நாம் 2 மூலகங்களும் சீர்கட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சிகிச்சையை நாம் குறிப்பிட்ட புள்ளிகளை தோன்றுவதன் மூலம் சரி செய்து கொள்ளலாம். அதேபோல் கவலை என்பதற்கும் துக்கம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றும் நமக்கு தோன்றும். அதை நாம் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது துக்கம் உள்ளவர்களுடைய மூச்சு ஒரு ஏக்கத்தோடு அவ்வப்போது வெளிவந்து கொண்டே இருக்கும். அதேபோல் உடல் ரோமங்கள், இப்போ உதாரணமாக முகத்தில் ஆண்களுக்கு தாடி மீசை முளைக்கும். அது முளைக்காமல் இருந்தால் அல்லது அடர்த்தி கம்மியாக இருந்தால் நாம் இந்த மூலகத்தை இந்த மூலகத்திற்கு சக்தி அளிப்பதன் மூலம் அதை சரி செய்து கொள்ள முடியும். அதேபோல் பெண்களுக்கு முகத்தில் ரோமங்கள் முளைத்தால் அதுவும் இந்த மூலகத்தினோட சீர்கேடு தான். அதையும் நாம் சரி செய்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் சரி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் நீர்மூலகத்தின் பணிகளை பார்ப்போம். நீர்மூலகம் தன் பணிகளை சிறுநீரகம், கிட்னி, கேயை, சிறுநீர் பை, யூரினரி பிளேடர் குறியீடு BL மூலம் நிறைவேற்றிக் கொள்கிறது. இது உடலிற்கு தேவையான நீர் சக்தியை பெற்று அதன் சமநிலையை பராமரிக்கிறது. இனப்பெருக்க உறுப்புகளை பராமரிக்கிறது. இதன் வெளிப்புற உறுப்பு காதுகள். இம்முலகம் சீரிடும் போது வெளிப்படும் உணர்ச்சி பயம், வெளிப்படும் நிறம் கருப்பு, வெளிப்படும் சுவை உப்பு. உடலில் உள்ள எல்லா மூட்டுகளும் முதுகு தண்டிற்கும் நேரடியாக சக்தியளிக்கிறது. மூட்டுக்கள் என்றால் முழங்கையும் ஒரு மூட்டு தானே என்று தோன்றும். இந்த குறிப்பிட்ட நீர்மூலகம் சீரிட்டிருந்தால் எல்லா மூட்டுகளுமே முதுகு தண்டிற்கும் பாதிப்பு ஏற்படும். பெண்களின் கர்ப்பப்பையை பராமரிக்கிறது. தலைமுடி, நகங்கள், எலும்புகள், பற்கள், தொண்டை, குரல் வளை, குரல் போன்றவற்றை பராமரிக்கிறது. உடலின் எல்லா விதமான நீர் சுரப்புகளையும் கட்டுப்படுத்துகிறது. மனிதனின் ஆயுளை தீர்மானிக்கும் அக உயிர் சக்திக்கு நீர்மூலகம் துணை புரிகிறது. அதாவது நம்மளுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அக உயிர் சக்திக்கு நீர்மூலகம் முக்கியமான பங்காற்றுகிறது. இதன் கழிவு நீர் சிறுநீர். இந்த மூலக சீர்கேடையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். காது திடீர்னு டப்புன்னு அடைக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் காது கேட்காம இருக்கும். அப்புறம் பயம், அதீதமான பயம் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் குறிப்பிட்ட அளவில் இருந்தால் அது சீராக இருக்குன்னு அர்த்தம். அதீத பயம், சும்மா எடுத்ததற்கெல்லாம் பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீர்மூலகம் சீர்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை கூட நம்ம சின்ன குழந்தைகளை பயம் காட்டினா என்ன ஆகும்னு சொன்னால் சிறுநீர் போயிடுவாங்க. அது இதனுடைய கழிவு நீர் அந்த நேரத்தில் அதிகமாக வெளியேறும், பயம் அதிகமாக இருக்கும்போது. இந்த மூலகம் பாதிப்படி இருந்தால் நம்ம கூட நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது நம்ம நடக்கும்போதே அவங்கள பார்க்க முடியும். மூட்டுக்கள்லாம் பலவீனம் அடைஞ்சு அவங்க சிரமப்படுவாங்க, நடக்கிறதுக்கு அது சிரமப்படுவாங்க. இது வெளிப்படுத்தும் நிறம் கருப்பு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்லவா. இப்போ நம்ம தோலில் கருப்பு படிந்துருக்குன்னு வச்சுங்க. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? எந்த மூலகம் சீரட்டி இருக்கும்? நீர் மூலகமாக. நம்மளுடைய தோல் காற்று மூலத்தில் இருக்குது.
ஸோ 2 மூலகத்துடைய சீர்கேடு தான் இதனுடைய வெளிப்படுத்தும். தோலில் வந்து கருமை வந்ததுன்னு சொன்னால் இந்த மூலகத்தோட சீர்கேடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ தோல் வந்து நம்ம இப்போ சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, காரமும் உப்பும் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இண்டிகேஷன் வரலாம். தோலுக்கு மேலே வந்து கருமையாக படுறதுக்கு காரணமாக அமையலாம். அதே போல் பற்கள் கருமை நிலை. இந்த மூலகத்துடைய இன்னொரு பணி வந்து இது வந்து குரல் வழியை பராமரிக்கிறது, அப்புறம் குரலையும் பராமரிக்கிறது. இதுவும் நம்ம முக்கியமான ஒரு கருத்து சொல்லலாம். இதில் என்னென்னா, குரல் வந்து சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிய பெண்கள் குரல் மாதிரி இருக்கும், சில பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டான ஆண்களுடைய குரல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு இந்த மூலத்தினுடைய சீர்கேடு தென்படுறதாக நம்ம கருதி கொள்ளலாம். அடுத்ததாக மரமூலகத்தின் பணிகள். மரமூலகம் தன் பணிகளை கல்லீரல், லிவர், பித்தப்பை, ஜிபி, கேல்பிளேடர் உறுப்புகளின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது. உடலில் உருவாகும் நச்சுத்தன்மையை அகற்றுகிறது, டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். உணவு செரிமானத்தில் இதன் உறுப்புகளான கண்ணீரின் மூலம் பித்த நீரை சுரந்து உதவுகிறது. இதன் வெளிப்புற உறுப்பு கண்கள். இம்மூலகம் சீர்கெடும் போது வெளிப்படும் உணர்ச்சி எரிச்சல், அதாவது கோபம், எரிச்சல் எல்லாமே இதனோட சேர்ந்தது தான். வெளிப்படும் நிறம் பச்சை, வெளிப்படும் சுவை புளிப்பு. இது தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் நேரடியாக சக்தி அளிக்கிறது. உடலின் எஞ்சிய சக்தியான குளுக்கோஸை செறிவுமிகுந்த கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்கிறது. உடலின் சமநிலையை பராமரிக்கிறது. இதன் கழிவுகள் வெளியேற்றம் கண்ணீர் மூலமாக நடைபெறுகிறது. அதாவது கழிவு நீர் வந்து கண்ணீர். இந்த மூலகம் சீரிட்டிருந்தால் உடலில் எல்லா பகுதியிலும் வலி இருக்கும். அப்புறம் உடல் நிலைத்தன்மை, அதாவது தள்ளாடுவாங்க. இப்போ வந்து உதாரணமாக நம்ம மது அருந்தவர்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் கெட்டுப்போயிட்டுன்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ஸோ லிவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுடைய உடல் நிலைத்தன்மை, அதாவது உடல் வந்து தள்ளாடுறதை நம்ம உணர முடியும். இவங்க வந்து புளிப்பு சுவையை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா புளிப்பே அவங்களுக்கு பிடிக்காது. கண்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுப்பதன் மூலமும் இந்த மரமூலகம் வந்து சீரிட வாய்ப்புள்ளது. இரவில் அதிக நேரம் தூங்காமல் நாம் மொபைல் பார்த்து கொண்டோ அல்லது தொடர்ச்சியாக டிவி பார்த்து கொண்டோ இருப்பது கண்கள் பாதிப்படைய, அதாவது இந்த மூலகம் சீரிட ஒரு காரணமாக அமைந்துவிடும். இந்த மூலகத்துடன் சேர்ந்து மற்றொரு மூலமும், உதாரணமாக கண்கள் சிவந்திருந்தால் அது நெருப்பு மூலமாகவும் மரமூலகம் பாதிப்படைந்து அறிந்து கொள்ளலாம். கண்கள் மஞ்சளாக இருந்தால் நிலமூலமும் மரமூலமும் பாதிப்படைந்துள்ளது என்று. அதேபோல் வெளி உறுப்புகளில் தென்படும் நிறங்களை வைத்து கூட நாம் மூலக சீர்கேட்டை அறிந்து கொள்ள ஒரு வழியாக அமையும். ஏற்கனவே நாம் நம்மளுடைய உடல் எவ்வாறு இயங்குகிறது, அதாவது அக்குபஞ்ச தத்துவப்படி எவ்வாறு தன்னுடைய செயல்களை செய்கிறது, அதனுடைய பணிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நோயறிதல் மற்றும் அதற்கு நாம் அளிக்கும் சிகிச்சை எளிமையாக இருக்கும். உடலின் இயக்கத்தை நாம் புரிந்து கொள்வதே அக்குபஞ்சர் என்ற வாழ்க்கை முறையில் முழுமையாக நுழைவதற்கான முதற்படி. மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.